வீட்டுக்கு திடீர்னு விருந்தாளி வந்துட்டாங்க. ஏதாவது ஸ்வீட் செஞ்சே ஆகணுன்ற ஒரு சூழ்நிலை. அப்படி இல்லைன்னா குழந்தைங்க திடீர்னு நச்சரிக்கிறாங்க. அம்மா எனக்கு இப்போவே ஏதாவது ஸ்வீட் செஞ்சு கொடுங்கன்னு கேட்குறாங்கன்னா டக்குன்னு செஞ்சிடலாம் இந்த ரெசிப்பியை. எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. சிறுபருப்பு எடுத்துக்கோங்க, கழுவிக்கங்க, குக்கரில் சேர்த்து ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ வெல்லத்தை நல்லா சூடுபடுத்தி கரைச்சிக்கிங்க. இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கக்கூட பாசிப்பருப்பு கூட இந்த வெல்லத்தை கரைச்சிட்டு ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. பாதி வேலை முடிஞ்சுதுங்க. இப்போ மறுபடியும் மிக்ஸ் பண்ண பிறகு பாலை நல்லா காய்ச்சிடுங்க. பால் காய்ச்சிறப்பவே ஏலக்காய் சேர்த்து காய்ச்சிக்கோங்க, நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ பாலை நல்லா ஆற விட்டுட்டு இது கூட சேர்த்து மறுபடியும் மிக்ஸ் பண்ணிக்கிங்க. இப்போ கடைசியாக ஃபார்மாலிட்டிஸ்க்கு நம்ம தாளித்து கொட்டணும். முந்திரி பருப்பு, ஏலக்காய், காய்ந்த திராட்சை, இது எல்லாத்தையும் நீங்கள் வறுத்து கொட்டினீங்கன்னா சூப்பரான சிறுபருப்பு பாயாசம் ரெடி. டேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு 5 நிமிஷத்துலேயே செஞ்சிடலாம். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். பாய்.